வேங்கை வயல் விவகாரத்தில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையே குற்றவாளிகளா சித்தரிச்சிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல ஒரு புகார் கொடுத்தவன் குற்றம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்ற கோணத்துல இதை அணுகக்கூடாது. அதிகார மோதல் ஒரு ஊருக்குள்ள இருக்கு, அதிகார மோதல். இதுல பாதிக்கப்பட்ட பசங்க அவங்கள அறியாம செஞ்ச தவறு தான் அது. அவங்க இது ஒரு விளையாட்டுத்தனமா இதை செய்ய போக இது பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையா டெல்லியில இருந்து ஆணை வரும்லாம் அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. துர்நாற்றம் வருது அப்படின்னா அதுல கலக்கிறதுக்கு வேற வேற விஷயங்கள்ல கூட இருந்திருக்கலாம். ஒரு மனித மலத்தை அவங்களே கொண்டு போய் அவங்க குடிக்கக்கூடிய அதை பத்தின சரியான புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப ஒரு நலிந்த மக்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பின்னாடி நிக்கிறதுல திராவிட அரசு எப்பவும் உறுதியா இருந்திருக்கு. இது பெரியாரோட ஆட்சி இல்ல. நீங்க திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் அரசு எல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த ஆட்சியில தான் இந்த அவலம் எல்லாம் அரங்கேறுதுன்னு பேசுறாங்க. அடுத்து வேங்கை வயலுக்கும் வரேன்னு விஜய் சொல்றதுனால இதை அவசரமா இதை உடனடியா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இவரு ஒரு ஆளுன்னு இவரை பார்த்து பயந்துகிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறவளுக்கு இவருக்கு முதல்ல அந்த விஷயம் என்னன்னு புரிதல் இருக்குமான்னு தெரியல. என்ன ஆறுதல். ஆனா நான் வேங்கை வயலுக்கு வரேன் அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிபிசிஐடி சீமானவர்கள் பிரபாகரனா பெரியாரான்னு சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் நேர் எதிராக நிக்க வச்சாதான் ஒன்னால ஒரு அரசியல் பிழைப்பு இங்க நடத்த முடியும்ன்றது எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். ஆனா இன்னைக்கு எனக்கு நான் அரசியல் ரீதியாகவும் சரி பக்குவப்பட்டிருக்கேன், அறிவு வளர்ந்துருக்கு. நான் அறிவு வளரல சார், அறிவு அவர் மங்கி இதை எதுக்காக பண்றாரு? இல்ல எடுத்தது எல்லாத்தையுமே உடனே ஒரு விமர்சனம் வச்சுட்டா அவங்க RSS, அவங்க பாஜகவோட பி டீம், இதுக்கு இப்படி ஒரு நம்ம பிராண்ட் பண்றது சரியா? அரைச்சமாவே அரைச்சு கடைசியா நீங்க அரசியல் அனாதையாக்கப்படுது. நான் சொல்றேன், சீமான் ஒரு காலத்தில் அரசியல் அனாதையாக்கப்படுது. RR தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக திமுகவின் வர்த்தக அணி பிரிவு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, திமுக அரசின் மீது ஒரு சிறு களங்கம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளே கூட விமர்சனத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுன்னு உங்களுக்கு தெரியும், வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக காவல்துறை சிபிசிஐடி யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையே குற்றவாளிகளா சித்தரிச்சிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை இந்த அரசு பண்ணுதுன்ற குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? தோழர், இது யார் புகார் கொடுத்தாங்க, புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை அப்படின்ற கோணத்தில் நம்ம இதை பார்க்கக்கூடாது. முதல்ல ஒரு புகார் கொடுத்தவன் குற்றம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்ற கோணத்தில் இதை அணுகக்கூடாது. இது ஒரு சின்ன பசங்க சண்டை. சின்ன பசங்க சண்டையா? சின்ன பசங்க என்ன சண்டைன்றது உங்களுக்கு தெரியும்? நான் தெரியும், விலாவரியா சொல்றேன். சுப்பையான்னு ஊர் தலைவர் இருக்கார், சிதம்பரம்னு கவுன்சிலர் இருக்கார். ஸோ எங்கேயுமே கவுன்சிலருக்கும் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கும் பெரிய டேர்ம்ஸ் எங்கேயும் இருக்காது. இவர் கவுன்சிலர் ஒரு பையனை வேலைக்கு அமர்த்துறாரு, சண்முகம் அந்த பையன் பேர். அந்த பையன் ஊர் தலைவரால், பஞ்சாயத்து தலைவரால் இடைநீக்கம் பண்ணப்படுறாரு வேலையை விட்டு. ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆல்ரெடி இருக்கிற டிஸ்பியூட். அதனால இடைநீக்கம் செய்யப்படுறாரு. இடைநீக்கம் செய்யப்படுறதுனால கவுன்சிலர் இந்த ஊர் பசங்களை கிளப்பி விடுறாரு. என்ன உங்க ஊர் வர பையனை வேலைக்கு நான் வச்சேன், இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இந்த பசங்க இந்த தண்ணியில இருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதை நிஜமாக்குறதுக்கு இவங்களே இதை கலக்குறாங்க. அதை நிஜமாக்குறது, இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டாங்க, அதை நிஜமாக்குறதுக்கு என்ன பண்றாங்க, இவங்களே அந்த மலத்தை கலக்குறாங்க. ஆனா கிணறு விட்ட பூகம்பம் வந்த கதையா இவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகுன்றதுக்கு நினைச்சு பார்த்துருக்கேன். அந்த பசங்க உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு செஞ்சிருந்தா நினைச்சிருந்தா தவிர்த்துருக்கலாம். அவங்க இது ஒரு விளையாட்டுத்தனமா இதை செய்ய போக இது பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையா டெல்லியில இருந்து ஆணை வரும்லாம் அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இதை ஒரு பெரிய குற்ற உணர்வோட பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல. இது ஒரு ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. இதை தேசிய அளவுல கொண்டு போய் பார்த்து இதுக்கு வேற ஒரு முகம் காட்டுறதுங்கிறது பின்பக்கம் பெரிய அரசியல் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்ப நீங்க சொல்றபடி சண்முகம், சிதம்பரம் இவங்க தான் இருக்காங்களா? சுப்பையா தான் ஊராட்சி மன்ற தலைவர். பத்மா சுப்பையாவோட கணவர் சுப்பையா. அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு மோதல், அதிகார மோதல், ஒரு ஊருக்குள்ள இருக்கு அதிகார மோதல். இதுல பாதிக்கப்பட்ட பசங்க அவங்கள அறியாம செஞ்ச தவறு தான் அது. அவங்களும் இதை பெரிய நோக்கத்தோட பண்ணாங்க. அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா சிதம்பரம்ன்ற கவுன்சிலர் சண்முகத்தை ஆபரேட்டரா பணியமர்த்துறாரு.
சிதம்பரத்துக்கும் சுப்பையாவுக்கும் ஆகாது. அதனால சண்முகத்தை இவர் இடைநீக்கம் பண்றாரு, இல்ல நீக்கம் பண்றாரு. அப்படிங்கும்போது சண்முகத்தினுடைய ஆதரவாளர்களா இந்த பகுதி மக்கள் இருந்தாங்க இல்லையா, வேங்கை வயல் மக்கள். அவங்க அவருக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர் அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். சிலர் வந்து இல்ல அவர் பட்டியலினத்தை சேராதவர்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேலையை சரியா பண்ணாரு, அவரு அந்த வேலையை செய்யல, அந்த பகுதியை சேர்ந்தவர் அவரு. அதுக்காக அவர் இடைநீக்கம் செய்யப்படுறதுக்கு இந்த பசங்க நம்மள சேர்ந்த ஒருத்தரை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்கன்றத, அதுக்காக விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு வேலை. அது கிணறு விட்டு பூகம்பம் கிளம்பின கதையா, இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து. ஆனா அந்த தண்ணியில அதுக்கு முன்னாடி அது என்ன கலக்கப்பட்டதுன்னு தெரியாம முன்னாடியே வந்து கோபிகா ஸ்ரீன்னு ஒரு சிறுமி எல்லாம் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அந்த தண்ணீர்ல வந்து நாற்றம் வருது, ஏதோ கலந்துருக்குதான் நினைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒன்று இருந்துச்சுல. அப்போ உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி என்ன அந்த தண்ணியில என்ன இருந்துச்சு? அந்த தண்ணியில வேற எதுவும் கலக்கல. இவங்க விளையாட்டு போக்குல ஸ்மெல் வருதுன்றாங்க. ஸ்மெல் வருதுன்றதை நிஜப்படுத்துறதுக்காக இந்த மலத்தை கலக்குறாங்க. ஸ்மெல் வருது நிஜப்படுத்துறதுக்காக இவங்களே இவங்க அதை வீடியோ எடுத்ததை டெலிட் பண்ணிட்டாங்க. காவல்துறை அதை ரிட்ரைவ் பண்ணிருக்கு. அந்த போட்டோஸை அதே தேதியில ரிட்ரைவ் பண்ணிருக்கு. காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்த தகவல் தான் இது. காவல்துறையோட விசாரணையில இதை அவங்க எடுத்துட்டு அவங்களோட சேஃபா அவங்க டெலிட் பண்ணதான் நினைச்சிட்டாங்க. காவல்துறை அந்த கைபேசியை கையகப்படுத்தி அதை முறையான விசாரணை பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணதுனால வந்த தகவல் தான் இது. இதுக்கு பின்னாடியே அந்த பசங்க விளையாட்டுத்தனமான இது ஒரு நானும் கிராமத்தில் வளர்ந்தேன். இது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு போக்கா தான் இதை கருத முடியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல். எல்லாருக்குமே லாஜிக்கலா வர கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க, அவங்க தான் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க போது துர்நாற்றம் வருது அப்படின்னா அதுல கலக்கிறதுக்கு வேற வேற விஷயங்கள்ல கூட இருந்திருக்கலாம். ஒரு மனித மலத்தை அவங்களே கொண்டு போய் அவங்க குடிக்கக்கூடிய அதை பத்தின சரியான புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள, இந்த பசங்களுக்குள்ள. இது இவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுக்கும், ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, வேற என்ன கலக்க முடியும் அப்படின்ற ஒரு கோணத்துல இதை செஞ்சிருக்கலாம். இதுக்கு வேற எதுவும் பெருசா கற்பிக்க முடியாது தொடர். இது விளையாட்டுத்தனமான ஒரு செஞ்ச ஒரு தவறு தான். இந்த தவறை அவங்களே இது இவ்வளவு பெருசா நடக்கும், இதுக்கு இவ்வளவு பெரிய பின்விளைவுகளை அவங்க சந்திப்பாங்கன்னு நினைச்சு அவங்க கலந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க அவங்களே போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் எடுத்திருக்காங்க, அதை டெலீட் பண்ணிருக்காங்க. அதுவே லாஜிக்கலா கேட்கக்கூடிய எல்லாரும் கொஸ்டினும். இப்போ பத்திரிகையாளர்கள் மற்றவங்க இப்போ பாப்பா மோகன்லாம் கூட அதுல வந்து பேசுறது என்ன அப்படின்னா, அவங்க பண்ணிருப்பாங்களான்றதை தாண்டி இந்த ஆதாரம் போதுமானதா இல்லை அப்படிங்கிறதா. நீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றீங்க, வேற ஏதாவது ஆதாரம் நீங்க வச்சிருந்தா கொடுங்க. அப்ப நீங்க ஏதாவது ஆதாரம் வச்சு அதான் இது இல்லை, அது வந்து யார் குற்றவாளின்றது யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆதாரத்தை வச்சு எடுக்கப்பட்ட முடிவு தானே இது. அதாவது 2 ஆண்டு காலம் இதற்கு விசாரணை. ஏன்னா இப்போ ஒரு இவங்க சொல்றது என்னன்னா, அந்த மேல ஏறும் போதே கீழே மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. போட்டோ எடுக்கும் போது கீழே அது எடுத்த பிறகு, அது போட்டோ கலந்த பிறகு இப்போ எடுத்த போட்டோ, ரிட்ரைவ் பண்ண போட்டோஸை யாரு ஏன் அதை பத்தி பேச மாட்டாங்க? காவல்துறை அவங்க இன்னொரு கேள்வி நானே கேட்கிறேன், ஒரு அப்படி ஒரு செயலை செய்ய போறவங்க அவங்களே செல்ஃபி எடுக்கிறது, அவங்களே வீடியோ எடுக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு டெலிட் பண்ணிட்டாங்க அவங்க. அது பின்னாடி அவங்க ரிட்ரைவ் பண்ணதுனால வந்த தகவல் இது. அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க டெலிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம், இது வேற எங்கே யாருக்கும் போகாது அப்படின்ற ஒரு அறிவோடு அவங்க அதை நிறுத்திருக்காங்க. காவல்துறை அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களோட ஃபோனை பறிமுதல் செஞ்சு தான் இதை ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப அரசியலாக்க தேவையில்லை. இது விளையாட்டுத்தனமான நடந்த ஒரு தவறு. அவங்களும் இந்த மலத்தை கலக்கிறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. இது இந்த மலத்தை அப்படி கலக்கிறதுனால ஒரு கண்காணிப்பு தவறு ஏற்படுது. இதுக்கப்புறம் அதே சண்முகத்தையே திருப்பி வேலை அமர்த்துவதற்கான ஒரு அழுத்தமா அவங்க நினைச்சுதான் இதை செஞ்சிருக்க கூடும். ஏன்னா இது ஒரு நேர்முகமான. நீங்க சின்ன பசங்க சண்டைன்னு சொல்றீங்க, ஆனா இது சின்ன பசங்க சண்டையோ சின்ன பிரச்சனையோ இல்லை. இது அகில இந்திய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்ல ஆயிருச்சு. அப்படிங்கும்போது அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா இதுல முதல்ல வந்ததுமே பாப்பா மோகன்லாம் சொல்றது கூட என்னன்னா, ஏன் அந்த தண்ணியை உடனடியா வெளியேற்ற திராவிட அரசு எப்பவுமே நலிந்த மக்கள் பின்னாடி நிற்கிறது. இது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு ஆதிக்க ஜாதி இருக்குமே, ஆனால் அதை கட்டாயம் அடையாளம் காட்டுறதுல எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. இதுல யாருக்கும் ஆதாயம் தடித்தர தேவைகள் இங்க ஏற்படவில்லை. இப்ப ஒரு நலிந்த மக்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பின்னாடி நிக்கிறதுல திராவிட அரசு எப்பவும் உறுதியா இருந்திருக்கு. இது பெரியாரோட ஆட்சி, எப்பவும் திராவிட அரசு உறுதியா இல்ல. நீங்க திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் அரசு எல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த ஆட்சியில தான் இந்த அவலம் எல்லாம் அரங்கேறுதுன்னு பேசுறாங்க. இது அவலம் இல்லை, இது திருப்பி நான் சொல்றேன், இது தவறு. இந்த ஊர்ல 2-3 பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு தவறு. இதை யாரும் பெரிய லெவல்ல இதை கற்பிக்க தேவையில்லை. இது பெரிய லெவல்ல எடுத்துட்டு போய் இது நீங்க காண்பிக்கிற முகம்ங்கிறது இங்க ஒரு ஆதிக்க ஜாதிக்கு பின்னாடி இருந்து இது பண்ணிட்டாங்க. தோழர், ஒரு 28 குடும்பம் இருக்கிற, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 28 குடும்பம் இருக்கிற ஒரு பகுதியில இன்னொருத்தர் சாதாரணமா ஒரு தண்ணீர் தொட்டி மேல ஏறி அப்படியெல்லாம் கலந்துட முடியாது. தொடர்ச்சியா யாராவது ஒருத்தர் இல்லாலும் ஒருத்தர் கண்ணில் பட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும்
நீங்க யாராவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க, இவர் தான் கலந்திருக்காரு, உங்களுக்கு என்ன எந்த அடிப்படை ஆதாரத்துல இந்த விசாரணை தவறு அப்படின்றாங்க. இல்ல யாருக்கிட்டையும் அதுக்கான ஆதாரம் இல்ல. உண்மையான குற்றவாளி அப்ப கண்டுபிடிக்கணும். நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல, அந்த விசாரணை அந்த அந்த இந்த வழக்கை சிபிசிஐடி அப்படின்னா இவங்க தான் குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணிட்டு அதை நோக்கி விசாரணை போயிருக்கு. எதுக்கு அப்படி? அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு ஆதிக்க ஜாதி தான் இருக்கணும்ன்ற, ஏன் அந்த பசங்களுக்குள்ள ஒரு விளையாட்டுத்தனமா நடந்த ஒரு தவறு தான் அப்படின்ற கண்ணோட்டத்துல ஏன் போக மறுக்கிறீங்க? ஏதாவது ஒரு தவறு நடந்தா அது கண்டிப்பா ஒரு ஆதிக்க ஜாதி பின்னாடி இருந்திருந்தா கண்டிப்பா அதை தண்டிக்கிறதுல எந்த விதமான நான் சொல்றது இல்ல. எனக்கு கூட நேரடியா இந்த அரசு மேலேயோ நீங்க சொல்ற மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு மேல எனக்கு கூட எந்த புகாரும் குற்றச்சாட்டும் இல்லை. ஆனா சிலர் சொல்றது போல அரசுக்கு நேரடியா அதுல பொறுப்பு இல்லைன்னா கூட இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் தவறு செய்திருக்க கூடாது? தவறு செய்ததுக்கான முகாந்திரம் என்ன இருக்கு? 2 ஆண்டு காலம் இதை முதல்ல எடுக்கிறதுக்கு காலமே இது ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தோம். இந்த விசாரணைய நீ அமர நிதானமா யோசிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகை தான் இது. ரெண்டாவது, இது இந்த மாதிரி ஒரு தகவல் வரும், இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவனே அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு பேச்சு வந்துருமேன்றது ஒரு நிதானமான 1க்கு 2 முறை 3 முறை இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு உறுதிப்படுத்தி தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. தனிநபர் கமிஷன் அமைச்சு இப்ப போலீஸ் சொன்னதை மட்டும் நீங்க நம்ப முடியாது. ஜுடிக்கல்னு ஒண்ணு இருக்கு, அவங்க தனிநபர் கமிஷன் இதை தான் உறுதி பண்ணியிருக்கு. இல்ல, இது நடந்து 2 வருஷம் ஆகி தான் இப்பதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றீங்க. இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பரந்தூருக்கு விஜய் போனாரு, இப்போ அடுத்து வேங்கவேலுக்கும் வரேன்னு விஜய் சொல்றதுனால இதை வந்து அவசரமா இதை வந்து உடனடியா வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காரு. விஜய் என்ற நடிகர் சார், அவர் எங்க போனாலும் புதுவெளியில தனக்குன்னு ஒரு பிம்பத்தை தேடக்கூடிய ஒரு நடிகர் எப்படி இருப்பார்? அவருக்கு எங்க போனாலும் ஒரு ஃபெமிலியாரிட்டி வேணும். இப்ப வந்து அவர் வந்து பரந்தூர்ல போனதுனால எந்த விதமான மாற்றத்தையும் அவர் மத்திய அரசு கொடுத்து, பரந்தூர் வந்து அது வந்து தமிழ்நாடு அரசோட ப்ராஜெக்ட் கிடையாது. நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணுங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை. பட் ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது, மைய அரசோடது. நீங்க அது மைய அரசுக்கு நீங்க கொடுக்குற அழுத்தம் தான். இப்ப அந்த தமிழ்நாடு அரசு தவறு விளைவிச்சது அழுத்தமாகுமா? அப்படி இல்லையே. அது ஆனா நீங்க தமிழ்நாடு அரசு தான் சொல்லுவாரு. இல்ல, தமிழக அரசு தானே அந்த நிலத்தை பரிந்துரை பண்ணுது. விஜய் என்ன சொல்றாரு, நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, ஆனா இந்த வேற எங்க இடம் தான் காட்ட சொல்லுங்க, அவர் இடத்தை கொடுக்க சொல்லுங்க, விஜயோட இடத்தை கொடுக்க சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளவர், மக்களுக்காக எல்லா படத்துலையும் போய் நின்றுருக்கீங்க. சரி வேணாம்ப்பா விட்டுருங்க, நீங்க உங்க சொந்த இடத்த கொடுத்துருங்க, சொந்த இடம் கொடுங்க. 2000 ஏக்கர் உங்களால முடியாதா? நீங்க வச்சிருக்கீங்கல்ல, கொடுங்க. 2000 ஏக்கர் கொடுத்து அரசாங்கத்துக்கு இனாமா கொடுத்து நீங்க வந்து விமான நிலையம் கட்டிக்க சொல்லுங்க. உங்களால் முடியும், நீங்க என்ன பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க. உங்களால் எங்க முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க. அதை வந்து அந்த இடத்துல வந்து அரசாங்கத்தை வந்து விமான நிலையம் கட்ட சொல்லி நீங்க ஒரு அழுத்தம் கொடுங்க. அரசாங்கம் அதை கண்டிப்பா பரிசீலிக்கும். ஆனா இதுக்கு வந்து திராவிட அரசு தான் காரணம். இது எல்லாத்துக்கும் நீங்க உங்களை முன்னாடியே பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க, நீ வந்து இந்த கல அரசியலுக்கு வரல, சினிமா பாலிடிக்ஸ் பண்ற, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் நீங்க ஃபீல்டுக்கு வரல. அதை சம்வேர் அதை வந்து அவர் சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும். அங்க சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன், இந்த இடம் தான், நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எல்லா இடத்துலயும் நிற்பேன். அப்ப வேற எங்கெங்கெல்லாம் மக்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து நாங்க போறேன்றாரு. இல்ல, அரசியல்ன்றது அதுதானே. நடிகரா இருந்தா பரவாயில்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது எங்க பண்ணிட்டு அவர் சொல்லிட்டாரு, நான் கல அரசியலுக்கு நான் வந்துட்டேன், பரந்தூர்ல இருந்து தொடங்குறேன். அப்படிங்கும் போது நீங்க இன்னைக்கு வந்து விஜய் மேல 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். அப்படின்னாலும் அவர் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து இன்னைக்கு வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. அதுக்காக வந்த எல்லாம் பொய்யா. இப்ப பரந்தூருக்கு அடுத்து வேங்கை வயல் அப்படின்னதும் ஒரு இது 2 ஆண்டு காலம் முழுமையா நடத்தி முடிக்கப்பட்ட விசாரணை. இவர் வருவேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடி தனிநபர் கமிஷன் தன்னோட அறிக்கையை தாக்கல் செஞ்சிருச்சு. அதை பேஸ் பண்ணி குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருவோம். இவர் ஒரு ஆளுன்னு இவரை பார்த்து பயந்துகிட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறவளுக்கு இவருக்கு முதல்ல அந்த விஷயம் என்னன்னு புரிதல் இருக்குமான்னு தெரியல. இவர் எத்தனை வேங்கவியல் போய் எத்தனை முறை அங்கே போய் பார்த்தாரு? 2022 இருந்து நடந்துட்டு இருக்கு. எத்தனை முறை இவருக்கு அதுக்காக குரல் கொடுத்தாரு வேங்கவியலுக்காக? எத்தனை முறை வந்து ஏர்போர்ட்ல போய் இங்க பரந்தூர்ல போய் மக்களை சந்திச்சு என்ன ஆறுதல்? ஆனா நான் வேங்கவேலுக்கு வரேன் அப்படின்னதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிபிசிஐடி. அந்த அளவுக்கு அவருக்கு பல நழுவி பால்ல விழுந்த மாதிரி. அவருக்கு இது அவரு இதுல ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் தேடிக்கிறார். நான் சொன்னதுனாலதான் இவங்க அப்படி பண்றாங்க. அவரை பார்த்தெல்லாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை சார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அவரோட ரசிகர்கள் கூட்டம். அந்த ரசிகர்கள் கூட்டத்தெல்லாம் அவர் வந்து தனக்கு தன்னோட ஆதரவாளராகவும் தனக்கு விளம்பர ஓட்டாவும் அவர் கருதிட்டாருன்னா அது அவரோட மடத்தனம். அது அவருக்கு சரியான அரசியல் புரிதல் இல்லைன்றதுதான் அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக அவரை பார்த்து திமுக அரசு உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுச்சுன்னா இவர் எத்தனை தேர்தலில் நின்னாரு, எங்கெங்கெல்லாம் தன்னோட பலத்தை நிரூபிச்சாரு, எங்க தன்னோட ஓட்டு வங்கி நிரூபிச்சிருக்காரு? அவரை பார்த்து ஒரு அட்டென்ஷனுக்கு அவருக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது என்ன நோக்கத்துல அவர் தேர்தலில் போட்டியிடல, இந்த வழக்கு எந்த கோணத்துல போயிருச்சோ அதே கோணத்துல தான் டிராவல் ஆயிருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க தான்
குற்றம் சாட்டப்பட்டவங்க அப்படின்றத சொல்றதுக்கான தயக்கம் இருந்துச்சு. அது எதுக்குன்னா இது இந்த மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு பேச்சை எதிர்மறையா ஒண்ணு உண்டு பண்ணும். எதிர்மறையான ஒரு பேச்சை கொடுக்குன்றது தான். அதனால இதை திருப்பி நம்ம என்ன பண்ணோம், இவங்க தான் தவறளிச்சிருக்காங்களான்றது உறுதிப்படுத்துறதுக்காக எடுத்துக்கிட்ட அவகாசம் தான் இது. ஆனா இருந்தாலும் திமுகவுடைய தோழமை கட்சிகளே இப்ப விமர்சனம் பண்றது இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இல்ல விசிகாவா இருக்கட்டும், உங்களுடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியருங்கிறது அது சரிங்களா, அவங்களோட தளம் அது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க தளம் அது. அதுக்கு அவங்க குரல் கொடுக்கறதுங்கிறது வந்து இயல்பானது ஒன்று தான். ஆனால் திருப்பி அவங்களும் இந்த இடத்துல வந்து ஒரே விதமான சிந்தனையை எதிர்கொள்ளாமல் கொஞ்சம் மாற்றி அவங்க சிந்திச்சு பார்க்கணும், போய் மக்களோட நின்று பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசி பார்க்கணும். இது இப்படி ஒரு தவறு இழைச்சிருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஆதிக்க ஜாதி இருக்கும் அப்படின்றது இல்லாமல் அதுக்கு ஏதாவது தரவுகள் இருந்தால் அதை கொடுக்கலாம். இப்போ சுப்பையா தான் குற்றம் இழைச்சிருக்காருன்னா சுப்பையா குற்றம் இழைச்சிட்டாரான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த 2 ஆண்டு கால அவகாசம் எடுத்துட்டோம். நீங்க அப்படி இல்லை அப்படின்னு எந்த நோக்கத்தில் கொடுக்குறீங்க? சிபிஐ போனால் மட்டும் வந்துருமா? இப்போ சிபிஐ போறோன்றீங்க, எத்தனை சிபிஐ வழக்குகள் வந்து ஆதிக்க ஜாதிகளுக்கு ஆதரவாக வந்திருக்கு? எந்த மத்திய அரசு எந்த ஆதிக்க ஜாதி பின்னாடி நின்றுருக்கு? தமிழக அரசு நின்றுருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் எளிய மக்கள் பின்னாடி நின்றுருக்கு. பிஜேபி ஒரு தாழ்த்தப்பட்ட எளிய மக்கள் பின்னாடி நிற்கும் அப்படின்றது எந்த தரவுல நீங்க போய் சிபிஐ விசாரணை இல்ல? நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த திராவிட மாடல் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஆதரவா இருக்கும்னு பார்த்தா அப்படி இல்லை. அப்படிங்கும் போது சிபிஐ வழக்கு கோருவதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லும் பொழுது அங்க மட்டும் ஒரு நீதி கிடைக்கும்னா, நாங்கள் அதாவது இது 2 ஆண்டு காலம் எடுத்து ஆறாமரா உட்காந்து யோசிச்சு இந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு இவங்க தான் குற்றம் செஞ்சிருக்காங்களா, குற்றம் இழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் எடுக்கப்பட்டு அது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கோம். இது நீங்க சிபிஐ கிட்ட போனா சிபிஐ கிட்ட இருந்து ஒரு சிபிஐ இடி எல்லாம் மத்திய அரசாங்கோட கைக்கூலின்னு சொல்றோம். அவங்களால என்ன விதமான பின்விளைவுகளை இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவன் ஒரு நல்லதை செஞ்சிருவான்றதை எப்படி உங்களால எதிர்கொள்ள முடியுது? இது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு புரியல. ஓகே, இப்போ வந்து அப்படி குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணும்போது இவங்க தான் குற்றவாளின்னு சொன்ன பிறகு அவங்கள கைது செய்யறதுல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல அரசுக்கு என்ன தயக்கம்? சிபிஐ இப்போ சிபிஐயும் இதே கொண்டு வந்துட்டான், இதே இன்ஃபர்மேஷன் ஆமான்னு சொல்லிட்டான். சிபிஐயும் இதே ஆமா இவங்க தான் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா இப்ப தயக்கம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றதுல எந்த தயக்கமும் இல்லை. குற்றம் அவனே பாதிக்கப்பட்டிருக்கான், அதுல ஒருத்தன் குற்றம் செஞ்சதான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது விளையாட்டுத்தனமா நடந்த ஒரு தவறு. இதுக்கு அவனை இதை அரசு பெருசு பண்ண விரும்பல இதை இன்னும் பெருசாக்கி அரசு பெருசு பண்ண விரும்பல. ஆனா அரசியல் கட்சிகள் இதை வந்து பெருசாக்குறாங்க அவங்களோட சுயலாபத்துக்காக இதை பெருசாக்குறாங்க. அரசு இதை பெருசாக்கி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன பசங்க சண்டை, ஒரு சின்ன ஒரு முன்விரோதத்தில் அங்க உள்ளூர் தகராறுல ஏற்பட்ட பிரச்சனையா, இல்ல இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல ஒரு ஜாதிய மதவாத கலவரத்தை தூண்டல் பின்னாடியும் ஏதாவது ஜாதிய மதவாதம் பின்னாடி இருக்கு அப்படின்னு நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இந்த நிகழ்வுக்கு கிடையாது. இருக்கலாம், ஆனா இந்த நிகழ்வுக்கு பின்னாடி சின்ன பசங்க சண்டை, இது உறுதியா சொல்லலாம். சின்ன பசங்க சண்டை, இது ஒரு சமூகத்தை பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா நீங்க எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனையும் நீங்க அடையாளப்படுத்த முடியாம போயிடும். ஓகே, ஒருவேளை நீங்க சொல்றபடி சிபிஐ வசமே வழக்கு போகுது, அன்னைக்கு உண்மை என்னன்னு வருது அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து பேசலாம். அடுத்த கட்டமா நீங்களே பேசிட்டு சொன்னீங்க, அது திராவிட மாடல் அரசு, இது பெரியார் அரசு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சீமானவர்கள் பெரியார் என்ற பிம்பத்தை நான் வந்து காலி பண்ணிடுவேன், அதை பிரபாகரனா பெரியாரான்னு சண்டை போட்டு பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பெரியாரையும் பிரபாகரன் நேர் எதிரே நிறுத்தி அவங்க 2 பேரும் சண்டை மூடி விடணும் அப்படின்றது யார் சொல்லி கொடுத்த இந்த ஐடியான்னு தெரியல. ரொம்ப கீழ்த்தரமான ஐடியா சீமானவனுக்கு. பெரியாரும் நலிந்த மக்களுக்காக போராடினவர், பிரபாகரனும் அங்க நலிந்த மக்களுக்காக போராடினவர் தான். இவங்க 2 பேர்த்தையும் நேர் எதிராக நிக்க வச்சாதான் ஒன்னால ஒரு அரசியல் பிழைப்பு இங்க நடத்த முடியும்ன்றது எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். நீங்க 2 பேர்த்தையும் நேர் எதிராக உங்க பெரியார்கிட்ட கொண்டு போனது யாரு? உங்கள்கிட்ட பிரபாகரன்ட்ட கொண்டு போனது யாரு? இந்த பெரியாரிஸ்ட் தான் கொண்டு போனாங்க. அதனால தானே நீங்க இன்னைக்கு அப்படித்தானே நீங்க ஃபீல்டுக்குள்ளேயே வரீங்க, தன்னை ஒரு பெரியாரோட பேரன்னு சொல்லிக்கிட்டவர் தான் நீங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் அரசியல் ரீதியாகவும் சரி பக்குவப்பட்டிருக்கேன், அறிவு வளர்ந்துருக்கு. நான் அறிவு வளரல சார், அறிவு அவர் மங்கி இருக்கு. அறிவு வளர்ந்துருந்தா அவர் இப்படி பேச மாட்டார். பெரியார் எங்கேயாவது தன்னை விமர்சிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறாரா? இல்லையே.
பெரியார் எங்கேயுமே என்னை விமர்சிக்காத, நான் எல்லாம் பண்ணதெல்லாம் கரெக்ட், அதே தான் சொல்றாரு. பெரியாரே சொல்லியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணலாம், நான் விமர்சனம் பண்ணா அதுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? என்ன வார்த்தைகள் வேணும் நம்ம விமர்சிச்சிட முடியுமா? நீங்க அவர் பேரை வச்சுதான் தன்னை ஒரு முற்போக்குவாதியா காமிச்சு உள்ள வரீங்க. நீங்க அவர் பேர் இல்லாம நீங்க பிஜேபியில இருந்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா உங்க பின்னாடி ஒரு பையன் வந்திருக்க மாட்டேன். நீங்க அவரை பேரை வச்சுதான் நீங்க தன்னை ஒரு அரசியல்வாதியா அடையாளப்படுத்துறீங்க. சினிமா துறையில நீங்க தோல்வி கண்ட ஒரு நபர், சினிமா துறையில எந்த விதமான வெற்றியும் இல்லாம தோல்வி கண்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நபர், வாழ்றது வழி இல்லாம அரசியலுக்குள்ள வந்து இன்னைக்கு பெரியாரோட பிம்பத்தை வச்சுதான் அரசியலுக்குள்ள வரீங்க. முற்போக்குவாதிகள் பின்னாடிலாம் நம்ம அவருக்கு ஒன்ன ஒரு நம்பி ஒரு 10 பேர் பின்னாடி வந்தான். இன்னைக்கு நம்பி வந்தவன்லாம் எங்க இருக்கான்? எல்லாம் நடுத்தருவில் தான் இருக்கான். உங்களை நம்பி வந்த அனைவரும் நடுத்தருவில் தான் இருக்கிறார்கள். இது இன்னும் பாதி பேர் திமுக வந்துட்டாங்களே இதுல. இனியும் வருவார்கள். திமுகவுக்குன்னு இல்லை, அங்க பிடிக்கல இங்க வராங்க. திமுகவுக்கு தான் வராங்கன்றது அர்த்தம் இல்லை, வேற எங்கேயும் அவங்களுக்கு போக முடியல. நீங்க உன்னை நம்பி தானே வந்தாங்க. அவங்கெல்லாம் பெரியாரிஸ்ட். அவங்கெல்லாம் நீ பெரியாரை பத்தி ஆரம்பத்துல பேசியிருக்க, நீ ஏதோ இப்போ மக்களுக்கு நலன் செய்ய போற அப்படின்ற ஒரு கோணத்துல அவங்ககிட்ட வராங்க. நீ எல்லாத்துலேயும் வந்து திரள் நிதி வாங்கி சம்பாதிச்சு பொழப்பு நடத்தி குடும்பத்தை நடத்துகிற ஆளுன்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணி வெளியில் வராங்க. இல்லை, இதுக்கு முன்னாடியே அவர் வந்து தமிழ் தேசியம் எடுக்கும்போது திராவிடத்தை விமர்சனம் பண்ணுறதுன்றது இயல்பான ஒன்று தான் அந்த அரசியலில். அப்படி அவர் பேசும்போது பெரியாருக்கும் மரியாதையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டு இருப்பார், பெரியார் மட்டும்தான் போராடினார்னு சொல்லாதீங்க, பெரியாரும் போராடினார். அதுதான் எங்களுடைய. இது என்ன விதமான நோக்கம்? வந்து பெரியாரும் போராடினார், அப்போ பெரியார் போராடினார் தானே. பெரியாரும் போராடினார், அப்போ பெரியாரும் போராடினார் தான் நாங்களும் சொல்கிறோம். பெரியாரும் போராடினாரா? நீ வேற நீ பிரபாகரன் தலைவர் வந்து பின்னாடி அவரையும் பெரியாரும் நேரு எதிரி நிறுத்திட்டு யார் கொடுத்த அஜந்தா உனக்கு? யாரை வந்து இவங்க 2 பேரையும் உனக்கு சண்டை போட்டு கொடுத்தேன்? யார் இல்லைன்னு சொன்னா? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டா பேசினாங்கன்னு யார் சொன்னா? நலிந்தோர் மக்கள் பின்னாடி நின்னாங்க 2 பேருமே. பெண்ணுரிமைக்கு பின்னாடி குரல் கொடுத்தாங்க. எல்டிடியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் சமையல் அறையில நின்றக்கூடாதுன்னு பெரியார் சொன்னார். இது 2 பேரும் ஒன்னா தானே சொல்லியிருக்காங்க. உடனே நீ வந்து பெரியார் திராவிடம் பேசியிருங்க. திராவிடம் பிரபாகரனுக்காக 2 முறை திராவிடம் தன்னோட ஆட்சி எழுந்திருக்குது. பிரபாகரனுக்காக 2 முறை திராவிடம் தன்னோட ஆட்சி எழுந்திருக்கு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் அள்ளி கொடுத்தது எம்ஜிஆர் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர். திராவிடம் வந்து உங்களை திராவிடம் இல்லாம எப்படி பிரபாகரன் இருந்திருப்பார்? தமிழ்நாட்டில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது திராவிடம், அவர் பின்னால் நின்றது திராவிடம். நீங்க 2 பேத்தையும் நேர் எதிரே நிறுத்திட்டு நாங்க அதுதான் சொல்றேன். இது வரைக்கும் அவர் பெரியார விமர்சனம் அப்படின்றது ஒரு லிமிட்டா ஒரு இதுக்குள்ள பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பெரியாரா பிரபாகரனா வாங்க போட்டு பார்த்தரலாம் இப்படி கூப்பிடுறாருல்ல, விஜய் அஜித்ன்ற மாதிரி, ரஜினி கமல். அதுதான் ஒரு சினிமாக்காரனோட மனநிலை. அது சினிமாக்காரனோட இன்னும் அவர் வந்து அப்ப முழுமையா பக்குவப்படலை. இங்க வந்து அரசியல்வாதியா 2 பேருமே ஒரே தளத்துல இயங்கினவங்க, 2 பேரும் ஒரே தளத்துல இயங்கிய மக்களுக்காக நின்றவங்க அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம இவர் யார் இல்லைன்னு சொன்னா 2 பேரும் இதை எதுக்காக பண்றாரு? அவரோட கைக்கூலி இல்ல, எடுத்தது எல்லாத்தையுமே உடனே வந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டா அவங்க வந்து RSS, அவங்க பாஜகவோட பி டீம், இது இப்படி ஒரு நம்ம பிராண்ட் பண்றது சரியா? அவருடைய இயல்பா அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசியல்ல வேற நோக்கத்துக்காக பண்றாருன்னு தானே பாக்குறது சரியா? இங்க பெரியார் திட்டுறதுனால பலனடைகிறோம் யார்? நீங்க சொல்லுங்க. பெரியார்ன்ற பிம்பத்தை உடைக்கணும்ன்ற கட்டாயம் யாருக்கு இருக்கு? RSSக்கும் பிஜேபிக்கு இருக்கு. உனக்கு அந்த தேவையில்லை. நீ பிரபாகரன் தலைவரை உன்னோட தலைவர்னு சொல்ற, அப்ப அவரை நீ பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்லை. ஏன்னா உன் கொள்கைகள் தமிழ் தேசியம்ன்றது வந்து பெரியார் அட்டாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு ஒரு தளம் இருக்கு, அதில் நீ பயணிக்கலாம். அப்ப தேவையில்லாம திராவிடத்துக்குள்ள வருதுன்னா உன்னோட குரல் யாரோட குரலா ஒலிக்குது அப்படின்னா, யாருக்கு இங்க பெரியார் இருக்கக்கூடாது? RSSக்கு இருக்கக்கூடாது, பிஜேபிக்கு இருக்கக்கூடாது. எல்லா ஊர்லயும் அட்டாக் பண்ணி பார்த்தவங்க இப்போ மூலியமா வராங்க. இது அப்படித்தான் எடுத்துக்கணும். நீங்க எல்லாரும் யார் விமர்சிச்சாலும் யார் விமர்சிச்சுக்கிறாங்க இல்ல, யாரோட குரலா இவங்க பேசுறாங்கன்றது இல்ல. இப்போ அவர் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் பெரியார் ஒரு தலைவராக எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான காரணங்களால விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு சார் இவர்கிட்ட இருக்கிற அந்த 8% ஓட்டும் போயிடுன்ற பயம் வந்துருச்சு இவருக்கு. விஜயை பார்த்து பயந்துதான் இவர் வந்து பெரியார் அட்டாக் பண்ணி ஒன்னும் லைம் லைட்ல இருக்கும்னு நினைக்கிறாரு. அதுதான் நான் கேட்க வரேன். ஏதாவது ஒண்ணு நம்ம சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து. அப்படியாவது பெரியார் இருக்காருல்ல, பெரியார் இந்த மண்ணில் இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்வார். நீங்கள் உங்களால் போற்றப்பட்டோ தூற்றப்பட்டோ அவர் இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்வார். நீ பெரியாரை பேசினா இந்த வயிற்று பொழப்ப நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதையாவது நடத்து. ஆனா கண்ணியமா பேசு. இங்கதான் நாங்க சொல்றோம், நீங்க விமர்சிச்சுக்கோ, விமர்சிக்க வேண்டாம்னு சொல்ல, கண்ணியமா பேசு. ஒரு எங்கள் கொள்கை ஆசான், எங்கள் கொள்கை தலைவர் அவர், மரியாதையா பேசுன்னு சொல்றோம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் பெரியாரை பேசும்போது இன்னும் சில சர்ச்சைகளும் சீமானை சுற்றி வந்துட்டு இருக்கு. அவர் குறிப்பா பிரபாகரனை போய் பார்த்துட்டு வந்ததா ஒரு புகைப்படம் இருந்தது, அது உண்மை இல்லை, அதை நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சொல்லியிருக்காரு.
அதை தாண்டியும் சிலர் வந்து அவர் சந்திச்சது உண்மைதான், ஆனா ஒரு 7-8 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் சந்திச்சிருப்பாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. இவர் சந்திக்கவே இல்லை சார். சந்திச்சது உண்மைன்னு இவரே யாரையாவது விட்டு வேணா சொல்ல வச்சிருப்பாரு. இவர் ஒரு ஆவணப்படம் எடுக்க இவர் அழைச்சிருக்காங்க. அது இங்கேயுமே இவர் வந்து ஒரு குவாலிஃபைடு ஆள் இல்லைன்னு வரட்டி விட்டுருக்காரு பிரபாகரன். இவர் குவாலிஃபைடு ஆள் இல்லை, உனக்கு படம் எடுக்க தெரியல அப்படின்னு வரட்டி விட்டுருக்காரு. வாழ வழி தெரியாம தான் இங்க வந்து பெரியாருக்கு ஆள் வந்து தன்னை ஒரு முற்போக்குவாதியாக காமிச்சு அரசியலுக்குள்ள வர. நீங்க உடனே பிரபாகரன் அழைச்சாரு, ஆமக்கறி போட்டாருன்னு எத்தனை நாள் தான் நீங்க சுத்தனமாவே சுத்திட்டு இருக்கீங்க. அரைச்சமாவே அரைச்சு கடைசியா நீங்க அரசியல் அனாதையாக்கப்படுவீங்க. நான் சொல்றேன், சீமான் ஒரு காலத்தில் அரசியல் அனாதையாக்கப்படுவார். இது இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள. இப்போ அதுவும் குறிப்பா பெரியார் பிறந்த மண்ணான பெரியார் மண்ணான ஈரோட்டு இடைத்தேர்தலில் போய் பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டு அங்க போட்டிடுறாரு இல்லையா? 10,000 ஓட்டு வாங்கினாரு சார் போன எலெக்ஷன். இந்த மாதிரி அதுவும் வாங்க மாட்டார், உறுதியா சொல்றேன். ஒருவேளை 15,000 வாங்கிட்டாருன்னா, இல்ல 10,001 வாங்கிட்டாரு, வாங்க மாட்டார். ஒரு ஓட்டு கூட சேர்த்து வாங்க மாட்டார். இல்ல ஒருவேளை நம்ம மீண்டும் நேர்காணல் வைப்போம். இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் என்ன எதிர்பார்க்கறா, இது ஒரு நான் அப்படி பாக்குறேன், இது வந்து ஒரு ஸ்டாண்ட் சார். ஒரு பரிசோதனையா பண்ணி பாக்குறாரு. இப்படி ஒரு அரசியல பண்ணனா என்ன நடக்கும்னு ஒரு இடைத்தேர்தலை பண்ணி அவர் பரிசோதனை பண்றாரு. இடைத்தேர்தல்ல இப்படி ஒரு பரிசோதனை. ஒருவேளை அது 10,000 இருந்து 15,000 உயரும் போது அது அவருக்கு வந்து சரியான ரூட், அப்படி ஒரு உயர்வு ஏற்படுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அவருக்கு. ஏன்னா இப்போ அங்க அதிமுகவும் நிக்கல, பாஜகவும் நிக்கல. அப்படி அதிமுக சேர்ந்தவங்க எதிர்ப்பு வாக்குகள் வேற யாருக்கு போவாங்க? அப்படி அவர் நோட்டாவுக்கு போனாலும் போகும், சீமானுக்கு விடாது. உறுதி. இங்க இது பெரியாரோட பேஸ் சார். நீங்க பெரியார் ரொம்ப தூக்கி பிடிக்கிறோம்லாம் இல்ல, இங்க பெரியார் எல்லாமே. அப்ப அதிமுக வாக்குகள் இந்த முறை சீமானுக்கு போகாது. அப்படி போனா அவங்க கட்சியிலையும் பெரியாரை பயன்படுத்துறதுக்கான அதிமுக காரணம் இருக்க மாட்டாங்க, தகுதி இழந்துடுறாங்க. அதனால அந்த வாக்கு போகாது. நீங்க பெரியாரை திட்டாவது இங்க டெபாசிட் வாங்கிடுவாரா? கட்டுத்தொகை வாங்க மாட்டார், கண்டிப்பா வாங்க மாட்டார். பெரியார் திட்டாவது இங்க என்ன பண்ணுவாங்க, பெரியாரை நேசிப்பாங்க. நீ அவரை மரியாதை குறைவா, இவ்வளவு மரியாதை குறைவா பேசுறதுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம் வரும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு இருக்கு. அது ஈரோடு இடைத்தேர்தலில் வெளிப்படும். சீமான் மேல எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு இருக்கு. என்ன அப்படி பேசுறான் அப்படின்ற ஒரு வெறுப்பு. ஓகே. ஆனா தமிழக மக்களோட இயல்பு என்னன்னா, இதை களத்துல இறங்கி போராடுற அளவுக்கு ஒன்றை மதிக்கல யாரும். நீ உடனே நீ பேசுனது களத்துல இறங்கி யாரும் போராடல பத்தி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீ நினைக்கலாம். ஒண்ணு அங்க யாரும் மனிதனாக மதிக்கவில்லை. ஓகே. இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து உதயநிதி அவர்களை வந்து சனாதனம் வழக்கில் வந்து அந்த வழக்கம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பேச்சு சுதந்திரம்னா என்ன வேணா பேசிடலாமா, ஒரு கருத்து சுதந்திரம் என்ன வேணா பேசிடலாமா, ஒரு அமைச்சர் எப்படி போயிட்டு வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கலாம், இதெல்லாம் வந்து விமர்சனங்கள் வந்து பாஜக, RSS இவங்கெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. வழக்கும் தொடுத்துருக்காங்க. அந்த 3 வழக்குகள் இருந்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும். அந்த 3 வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? சனாதன எதிர்ப்பு இது பெரியார் மண். சனாதனத்தை தொடர்ந்து திமுக எதிர்க்கும்னு காட்டுது. இவ்வளோ நாளாக இந்த சனாதனத்தை எதிர்ப்பை எவ்வளவு கொடி கட்டினாங்க இவங்க பிஜேபி. ஒரு மத்திய அமைச்சர் அந்த அம்மா சொல்கிறாங்க, சனாதன எதிர்ப்பை எப்படி ஒரு அமைச்சரால் எவ்வளோ தைரியமாக பேச முடியும் என்று. அப்போ சனாதன எதிர்ப்புங்கிறது வந்து இந்த மண்ணில் கலந்துட்ட ஒரு விஷயம், ஒரு கொள்கை விஷயம். நீங்கள் இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு வந்து கோர்ட்டே அங்கீகரிச்சிருக்கு. கோர்ட்டு நீங்கள் பேசுங்கன்னு அங்கீகரிச்சிருக்கு. கருத்துரிமை எல்லாருக்கும் தானே இருக்குது. இந்த கருத்துரிமை பேசுனதுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த கருத்துரிமையால் தான் இவ்வளோ பெரிய சமுதாய புரட்சி இங்கே நிகழ்ந்திருக்கு. நீங்கள் இந்த இதை வந்து மிகப்பெரிய வெற்றியாக கருதுறோம் நாங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக கருதுறோம். இன்னைக்கு வேங்கவேல் ஆரம்பித்து ஈரோடு கிழக்கு, சீமான், சனாதன எதிர்ப்பு, இன்னும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. RR தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.